காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மார்க்கு 1:15. செல்லக்குட்டீஸ், நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் டேனியோட அழகான கிராமத்துல ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருந்தா. இப்போ அதெல்லாம் ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா, ராஜாவோட அரண்மனையில இருந்து ஒரு செய்தியாளர் வந்து என்ன செய்தி சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, காலம் நிறைவேறிற்று, ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா வந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ராஜா உங்களை பார்க்க ரெடியா இருக்காங்க. நீங்க ராஜாவை பார்க்கணும்னா சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நீங்க வரப்ப நல்லா கிளீனா நீட்டா வரணும், அப்பதான் உங்களை அரண்மனைக்குள்ள விடுவாங்க. அது மட்டும் இல்லாம ராஜாவை வந்து பாக்குற எல்லாருக்கும் ராஜா ஒரு பரிசும் தரப்போறாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த செய்தியை கேட்ட உடனே டேனிக்கு ரொம்ப ஜாலியாயிருச்சான். அவன் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டான். வாவ், நான் அரண்மனையை பார்க்க போறேன்னா, அரண்மனை பார்க்கவே சூப்பரா இருக்குமே, நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு நினைச்சான. ஆனா அப்பதான் டேனி ஒரு விஷயத்த பார்த்தான். டேனி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டதுல அவனோட சட்டை, கை, காலு எல்லாமே எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழுக்கா, ரொம்ப சேரா இருந்துச்சான். உடனே டேனி என்ன பண்ணா தெரியுமா? வேகமா தண்ணி எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து அந்த தண்ணிய வச்சு அவனை என்ன பண்ணான்? நல்லா கிளீன் பண்ணிட்டான். கிளீன் பண்ணி சூப்பரா ரெடி ஆயிட்டு அப்புறம் நம்ம டேனி வேகமா ஓடி போனான்னா ராஜாவை பார்க்க அரண்மனைக்குள்ள போன உடனே டேனிக்கு ரொம்ப சந்தோஷம். அரண்மனை பார்க்கவே சூப்பரா, நல்லா பெருசா சூப்பரா இருந்துச்சு. அத பார்த்துட்டே இருக்கிறப்ப ராஜா டேனிய கூப்பிட்டாங்க. டேனி ராஜா கிட்ட போயிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம ராஜா டேனிக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட பார்த்தது டேனிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் டேனி ராஜா கூட பேசிட்டு அரண்மனையில இருந்து கிளம்பி போயிட்டான். இது மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா? நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறீங்க, அம்மா அப்பா கூட வெளியே போறீங்க, இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க செய்யறப்பவும் சில சமயம் உங்களுக்கே தெரியாம உங்களோட இருதயம் என்னவாயிடும்? கொஞ்சமா அழுக்காயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் உங்களோட இருதயத்தை கிளீனா பியூரா வச்சுக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? நம்மளோட ஏசப்பாவை பார்க்க முடியும். சரியா? உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க சின்ன தப்பு செஞ்சா கூட உடனே என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடணும். சரியா? மனம் திரும்பி மீண்டுமா ஏசப்பாவும் நீங்களும் எப்படி இருக்கணும்? சூப்பரா ஒன்னா ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா குட்டி? அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியில நம்ம ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? அந்த வசனம் என்ன? மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வசனம் பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாமா? நம்ம எல்லாருக்கும் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. சோ வாங்க இப்போ ஒரு சூப்பரான பாட்டு. நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, ஆயிற்று, தேவராஜ்யம் சமீபமாயிற்று, ஆயிற்று, தேவராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பிடு, நீ மனம் திரும்பிடு, தம்பி மனம் திரும்பிடு.
மனம் திரும்பிடு சுவிசேஷத்தை விசுவாசி தம்பி தங்கையே சுவிசேஷத்தை விசுவாசி தம்பி தங்கையே கைகளை அசைத்து வசனம் கத்துக்குவாங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மார்க்கு 1:15. திங்க் ஆக்ட் ப்ரே. இன்னைக்கு திங்க் பண்றதுக்கான தாட் என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு 2 ஆக்ட் LL. டேனி எப்படி ராஜாவை பார்க்க போறதுக்கு முன்னாடி எப்படி தன்னை கிளீன் பண்ணுனானோ அது மாதிரி உங்க ஹார்ட் நீங்க கிளீன் பண்ணணும். சே சாரி டு ஜீசஸ். நீங்க எப்போது தப்பு பண்ணியிருந்த ஜீசஸ் கிட்ட சாரி கேட்கணும். தப்பு மீன்ஸ் நீங்க எப்போது அம்மா அப்பா கிட்ட கோவப்பட்டு இருந்த அது தப்பு. உங்க பிரதர் சிஸ்டர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டிங்களா, அப்போ அதுவுமே தப்பு தான். ஸோ சே சாரி டு ஜீசஸ். இன்னைக்கு நீங்க ப்ரேயர் பண்ணும்போது மறக்காம, ஜீசஸ், உங்கள் ராஜ்யத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. தவறான செயல்களை விட்டு உங்களை சாந்தோஷமாக பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென் அப்படின்னு ப்ரே பண்ணணும். சரியா? ஓகே நண்பர்களே, மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம 6 மணிக்கு வாங்க. நாளைக்கு இன்னொரு வசனம் கத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட இந்த கலரிங் ஷீட்டை டவுன்லோடு பண்ணி கலர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். டாடா, பாய் பாய்.